நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. காலத்துல குனிஞ்சு நிமிந்து தூத்து தொளிச்சாங்க. வேலை பார்த்து இப்ப ஆளு 5 அடி இருக்கா, வீடு தூக்கு விளக்கு மாதிரி 7 அடி இருக்கு. அதே மாதிரி கொலவை போடையும் தெரிய வேண்டாம். அது செல்ல தட்டி விட்டா கொலவை போட்டு அதுவா போட்டுட்டு போகுது. என்ன செய்ய? தாலாட்டாச்சு பாடுவாள் அப்படி. ஆமா, அதாவது பாடணும்லாமா. தாலாட்டு பாட்டி தான் படிக்கணும், பழைய பாட்டி. அப்போ மாயாண்டி சுடலைய ஆமா நம்ம எல்லாம் ரேஷன் கடை சேலையில தூங்குவோம். சரி, ஆனா அப்ப மாயாண்டி சிவ சுடலை அவருக்கு என்ன தொட்டிலு கைலாச வாசலில மாணிக்க கையிலே தங்க தொட்டில தூங்குதாரு. மாணிக்க தொட்டிலு, மரகத தொட்டிலு, தங்க தொட்டிலு. யாரு 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 யாருக்கு? அப்பனாகப்பட்ட சிவ சுடல மாயாண்டிய ஆமா தங்க தொட்டில போட்டு ஆதிசக்தி பார்வதி கைலாய வாசலில பார்வதா தேவியானவள் எப்படி எப்படி தாளாட்டுகிறாளானா எப்படி எப்படி அம்மா? ஆரீரீராரோ கண்ணே ஆரீரீராரோ தாராட்டி தயவுடனே வளர்த்து வருகிறார். தயவுடனே பார்வதி கைலாசத்திலே வளர்த்து வருகிறாள். அப்பனாகப்பட்ட சிவசுடல மாயாண்டி நல்ல தத்தர தூக்கம். ஆமா, ஆதிவள்ளி கைலாய வாசலில மாணிக்க தொட்டில், மரகத தொட்டில், தங்க தொட்டில மாயாண்டி சுடலைக்கு நல்ல தூக்கம். பார்வதியானவள் ஆண்டவனை இழைத்து சொல்லுகிறார். ஆமா, ஆண்டவா அந்த பிள்ளையை என்னைக்கு உங்ககிட்ட கேட்டேனோ ஆமா அன்னையில இருந்து நம்ம சோவி பருத்தி சொக்கட்டம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. பிளாட்டையே மறந்துட்டேனே. நம்ம 2 பேரும் போய் விளையாடுவோம். அது உண்மைதானே. பிள்ளை கிடைச்சாதான் புருஷன் மறந்துடுவாள. பிள்ளை பிறந்த நேரம் பல்லு குத்த நேரம் கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னம்மா பிள்ளை பெத்த நேரம் பல்லு குத்த கூட நேரம் இல்லையா? ஏன், எதுக்கு? எப்படின்னா அந்த அம்மா கறி குழம்பு சாப்பிட்டு இப்படி பல்ல குத்திக்கிட்டு இருப்பாள்ல. சரி, பிள்ளை அங்க இருந்து முதல் வந்து அம்மா என்ன சாப்பிடுது எனக்கு கொஞ்சம் தாயன்னு கேட்பான். ஓ, அப்படி கேக்குமா? அத கூட குத்த விட மாட்டான் அந்த பிள்ளை. ஓ, அவ்வளவு சேட்டை பண்ணுதான். அது வாயில துப்பணும் காரி. அதானே. ஆமா, அந்த காலத்துல 10 பிள்ளை பெற்று வளர்க்கதும் ஒண்ணு, இப்ப ஒத்த பிள்ளை பெற்று வளர்க்கதும் ஒண்ணு. எங்க வீட்டுல இப்ப நான் 7 குழந்தை, 4 ஆம்பளை பிள்ளை, 3 பெண் குழந்தை. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல எங்க அம்மாக்கு. ஆமா, 7 பேரும் எங்க அம்மா பையனிக்காய்க்க போச்சுல விளங்காட்டுல போட்டு, சரி, வடலி மட்டையில தொட்டில் கட்டி போட்டு தான் எங்களை வளர்த்துது. அப்ப வடலி மட்டையில. ஆமா, சரி. எனக்கு இப்ப ஒத்தைக்கு ஒரே பிள்ளை. ஓ, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை. அதுவும் ஆம்பளை பிள்ளை. ஆமா, சரி. 5 பேர் தேவைப்படுது பிள்ளை வளர்க்க. ஓ, ஒரு பிள்ளை வளர்க்க 5 பிள்ளை தேவைப்படுது. ஆமா, ஆச்சி கொஞ்ச நேரம், மாமாமா கொஞ்ச நேரம். சரி. அது தாத்தா மாமாமா தாத்தாலாம் எடுத்து கிளே விட மாட்டாரு. அதான் சொல்லிருக்கான் பாத்துக்கங்க. அந்த காலத்துல 10 பிள்ளை ஒரு அம்மா வளர்த்துருக்கா. இப்ப ஒரு பிள்ளை 10 அம்மா வளர்க்க வேண்டியது தேவைப்படுதுல. ஆளு சின்னம்மா, பெரியம்மா, பக்கத்து வீட்டம்மா, மேல் வீட்டம்மா, கீழ் வீட்டம்மா. சரி, 10வது வரைக்கும் பால்வாடி டீச்சரு, ஆயாம்மா.
என்ன செய்ய அப்போ மாயாண்டி சுடலை தொங்கிக் கொண்டிருக்க ஆமா பார்வதியும் பகவானும் சோவி பரத்தம் சொக்கட்டம் விளையாட கைலாய வாசலிலே சொக்கட்டம் விளையாடுகிற போது என் அப்பனாகப்பட்ட சிவசுடல மாயாண்டி தூங்க பிறந்தவரா என்ன 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 தூங்க முடியாம வயிறு பசி தாங்க முடியாம ஓன்னு அழுக சத்தம். ஆமா தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைக்கு தன் வயிறு நிறையாம அழுகும் பொழுது மாயாண்டி அழுகிறது கைலாசமே அதிருது. ஆமா ஆனா பக்கத்துல இருந்த பார்வதி அம்மாளுக்கு கேட்காதுல்ல. சிவசுடல மாயாண்டிய மையானத்துக்கு அழைக்கணும்னு சொன்னா ஆமா யாரு வரணும் தெரியுமா? யாரம்மா? பிள்ளை வனந்த களமதியில பீடத்தில வந்து பிறந்தவளோ பேச்சு பிரம்ம ராஜுதையா கட்ட பேச்சு குட்ட பேச்சு தாய குட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா பேச்சு காட்டுவன பேச்சியம்மா பந்தம் கைபிடித்து ஊழ சத்தம் போட்டு வராரு. மாயாண்டி சுடல தங்கத்தொட்டிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்க கைலாய வாசலிலே அழுது புலம்பு கொண்டு இருக்கிற போது மாயாண்டி அழுகிற அழுக தில்லை வனத்துக்கு கேட்கிறது. தில்லை வனத்திலே கேட்கிறது. தில்லை வனத்துல பிரம்ம பீடத்துல பிறந்தாள் அல்லவா வேச்சி பிரம்ம அச்சுதையால். ஆமா அவ கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவன பேச்சியம்மா காட்டுவன பேச்சியம்மா மாய பேச்சு வன பேச்சு மையா அணகர பேச்சியம்மா மையா அணக்கர பேச்சியம்மா மாயாண்டி அழைக்கணும்னு சொல்லி ஆமா நாளான நாளை நல்ல வெள்ளிக்கிழமை என்று ஆமா சாமனடு சாமம் போல மணி 11:30 மணி இருக்கும். கையில ஒரு ஒத்த பந்தத்தை வச்சுக்கிட்டு ஊழச்சத்தம் போட்டு வருகிறா. ஊழச்சத்தம் போட்டு வருகிறா. மாயாண்டி அழைக்கணும்னு சொல்லி ஆமா கைலாச வாசலில் நின்று எப்படி எப்படி அழைக்கிறா தெரியுமா? எப்படி அம்மா அழைக்கிறாள்? என் மகனே சிவசுடலே என் மகனே சிவசுடலே அம்மாளோட வார்த்தை கேளு. எப்பா தாய்ப்பால் குடித்தாயானா தந்தையரு நிறையாதப்பா மாதப்பால் குடித்தாயானா மணி குடலு நிறையாதப்பா அன்னையின் பால் குடித்தாயானா அன்னையின் பால் குடித்தாளா உனக்கு அடிவயரு நிறையாதப்பா அன்னையின் பால் குடித்தாயானா அன்னையின் பால் குடித்தாயானா அடிவயரு நிறையாதப்பா உனக்கு மையான களமதியிலே மாண்ட பெணவியகுதையா சுடுகாடு தன்னதியிலே சிவசுடல்ல மாயாண்டிக்கு செத்த பெணவியகுதையா தில்லைவன களமதியிலே உனக்கு தீச்ச பெணவியகுதையா பெணவியகுதப்பா கைலாச வாசல் நின்று அழைக்கிறா. கைலாய வாசலிலே வந்து நிற்கிறாள். என் மகனே சிவசுடலை மாயாண்டி தாய்ப்பால் குடிச்சையானா உனக்கு தன் வயிறு நிறைய உனக்கு தன் வயிறு நிறையாதப்பா. மாதா பால் குடித்தன்னு சொன்னா உன் மணி குடலு கூட நிறையாதப்பா. அன்னையின் பால் குடித்தன்னா அடி வயிறு நிறையுமா? நிறையாது. யாரு சிவசுடலை? ஆமா மையான கரையில உனக்கு மாண்டவன வேகுதப்பா சுடுகாடு தன்னதில உனக்கு சுட்டப்பனோ வேகுதப்பா பணம் இருந்து வேகுதப்பா. இடுகாட்டுக்கு போனன்னு சொன்னா உனக்கு தேவையான இறந்த பணம் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு. வானமும் மையானம் போவோமே என்று சொல்லி பேச்சியம்மா அழைத்த பொழுது மகனை அழைக்கிற போது தொட்டிலே சிறு குழந்தையாக இருந்த மாயாண்டி சிவச்சுடலை மாயாண்டி குழந்தை போலே இருந்தவரா போல் வடிவோ குழந்தை போல இருந்தவரா கோபுரம்போ சொருபே குழந்தையா
பிள்ளையா தொட்டில படுத்திருந்த மாயாண்டி ஆமா ஒரு மையான கரைக்கு போகணும்னு சொன்னா இப்படியே சின்ன பிள்ளையா போனா முடியுமா? சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தா போக முடியுமா? சின்ன குழந்தைய மையானம் போச்சோன்னா போவோமா? சுடுகாட்டுல யாராவது நம்மள மதிப்பாங்களா? போக மாட்டாங்க தகுந்தபடி நம்மள போச்சானாலே போவோமா? அதுக்கு இன்னும் காலம் சுடுகாட்டுக்கு போயிட்டு வேணா போவோமா? இதனால எப்போன்னு இருக்கேன். போனா வர முடியாதுப்பா, அதனால நீ போகண்டா இரு. நாமலாம் 8 மணி ஆயிட்டுனா வீட்டு விட்டு வெளியில வர மாட்டேன். நாய் சத்தம் கேட்டுட்டுனா போத லொல்லுன்னு என் வீட்டுக்காரியை தான் முதல்ல வெளியே தள்ளுவேன். என்ன நிக்கணும் போய் சுத்தி பார்க்க போறியா? இவன் முன்னட்டாம்பூச்சியை கண்டாலே 8 நாளைக்கு காய்ச்சல் வந்துடும். ஆடுனாலே பேய் நிக்கணும் பார்ப்பான். ஏன்னா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாம். வெள்ளையா ஏதோ ஒண்ணு காத்துல ஆடுது. என் வீட்டுக்காரிய முதல்ல தள்ளி விடுவேன் ரோட்ல. அடுத்த வீட்டு கொடியில வேட்டி கிடந்து ஆடும் இல்லையா? அதனாலே மாயாண்டி சொடல மயானத்துக்கு போகணும்னு சொன்னா குழந்தையா இருந்த மாயாண்டி கோபுரமா வடிவம் எடுத்து கோபுரம் போல் வடிவம் எடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்தோகி நிக்க கட்டழகன் கருத்தப்பாண்டி இந்த சிவச்சுடலை. ஆமா அதாவது எங்க போகணும்னாலும் அலங்காரம் பண்ணி போகணும். வேணும்ல சும்மா போக முடியுமா? போனா அப்ப தாயாக விட்ட பேச்சியம்மா மாயாண்டி அலங்காரம் பண்ண வேணும் என்று. ஆமா எப்படி அலங்காரம் பண்ணுகிறா தெரியுமா? என்னம்மா? தாயான பேச்சியம்மா சுடல மாயாண்டிக்கு மாயாண்டி மறி கொழுந்து மல்லிகப்பு வாசக்காரியா குபேரன வரவழைத்து குள்ளாவ மாட்டுவாளா வரவழைத்து குள்ளாவ மாட்டுவாரா தாயே குபேரன வரவழைத்து குள்ளாவ மாட்டுவாளா வரவழைத்து பந்தமாக கொளுத்துவாளா வர்ணதேவன் வரவழைத்து வள்ளையம்மா மாட்டுவாளா மாயாண்டி மறிக்கொழுந்து மல்லிகப்பு வாசக்காரா மாயாண்டி மறிக்கொழுந்து மல்லிகப்பு வாசக்காரா சொடலை அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி குபேரனை வரவழைத்து மாயாண்டி தலையில இருக்கக்கூடிய குள்ளாவா மாட்டுகிறான். ஆமா அக்கினி தேவனை வரவழைத்து ஆன பந்தமாக கொளுத்தி வைக்கிறாள். சாம்பல் சிவனை வரவழைத்து சல்லடமா மாத்திக்கொண்டு சரி வர்ணதேவனை வரவழைத்து மாயாண்டிக்கு வள்ளைய கம்பா பிடிச்சு கொடுத்து அந்த வள்ளைய கம்பில் இருக்கக்கூடிய 9 மணி 9 நவக்கிரகத்தையே 9 மணியாக போட்டு மாயாண்டி கையில் கொடுக்க சரி தாயும் மகனுமாக மையான கரைக்கு போக வேணும் என்று சொல்லி மாயாண்டி மறிக்கொழுந்து மல்லிகப்பு வாசக்காரா வலதுபுற மீசையது வள்ளையம் போல் திடிக்குதையா இடதுபுற மீசையது ஐயா மீசையது ஈட்டி போல இருக்குதையா ஈட்டி போல இருக்குதையா இடது போற மீசையது ஈட்டி போல இருக்குதையா அவர் வீச்சருவா ஒரு கையிலே இரவந்த மருகையிலே சிவசுடல மாயாண்டிக்கு ஆனபந்த ஒரு கையிலே அவருக்கு அழுக்கு தடி மருகையிலே ஆனபந்த ஒரு கையிலே அழுக்கு தடி ஒரு கையிலே ஒரு கையில வீரபந்த மருகையில ஆன பந்த ஒரு கையில வச்சுக்கிட்டு சிவசுடல மாயாண்டி முன்னடக்க தாயாகப்பட்ட பேச்சியம்மா பிள்ளை அழகு பார்த்துக்கிட்டே பின்னாலேயே வார அழக பார்த்து வருகிறாள் தாயான பேச்சியம்மா. ஆமா அவர் தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்திப்பூ சல்லடமா மாறி வைக்கும் கால்களுக்கு மாதளம்பூ சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லடம் முன்னே வைக்கும் கால்களுக்கு முல்லைப்பூ சல்லடம் முல்லைப்பூவான் சல்லடமா அடுத்து வைக்கும் கால்கள்
பிள்ளைகளுக்கு அரளிப்பூவால் செல்லடம். அரளி பூவாம் செல்லடமா. இப்படியாக மாயாண்டி சிவசுடலையும் ஆமா தாயாகப்பட்ட பேச்சியம்மாளும் ஐயா அணக்கரைக்கு வர பொழுது வருகிற பொழுது மாயாண்டி சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு போகும் பொழுது போகிற போது யாரும் குறுக்க வரக்கூடாது, யாரும் எதுக்க வரக்கூடாது. ஆமா அவர் போற டைம் 7 மணி 8 மணிக்கெல்லாம் போக மாட்டாரு, நைட்டு தான் போவார். அவரு மையானம் போகணும்னு சொன்னா ஊரடங்கிய ஒரு ஷாம வேலை, ஊரடங்கிய ஒரு சாம வேலை, நாடு அடங்கிய நரிசாம வேலை. கரெக்டா 12 மணிக்கு கிளம்பிடுவாரு. 11:30 அலங்காரத்தை முடிச்சு 12க்கு கரெக்டா கோட்டையை விட்டு வெளியே போயிருவாரு. வெளியில போயிடணும். ஆமா அவர் வார டயத்துல சரி யாரும் எதுக்க வரக்கூடாது, குறுக்க வரக்கூடாது. ஏன் ஊழச்சத்தம் போட்டு வராரு, நான் வாரேன் அலர்ட்டா இருங்கண்ணா, எதுக்கும் வரக்கூடாது, யாரும் எதுக்கு வரக்கூடாது, அலர்ட்டா இருந்துக்கிடணும். அப்படி என்று சொல்லி சிவசுடலை மாயாண்டியும் பேச்சியம்மாளும் ஆமா மையானக்கரைக்கு வர பொழுது வருகிற பொழுது அது பக்கத்துல ஆனகுட்டி ஐயருமவா. ஆமா ஆனகுட்டி ஐயருமவான்னு சொன்னா பாப்பாத்தி பெண்ணானவள் 8 மாசம் சூழி பெண். ஆனக்குட்டி ஐயருக்கு ஒத்தைக்கு ஒரே மகா, அவதான் பாப்பாத்தி. பாப்பாத்தி, அவ பேர் பாப்பாத்தி. இன்னைக்கும் பாருங்க தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தான் நடக்குமா. தலை பிரசவம் தலை வீட்டுல தான் நடக்கணுமா? தாய் வீட்டுல. எனக்கெல்லாம் அப்படி நடக்கலாமா? என் வீட்டுக்காரிக்கு ஏக்கோ நான் தான் வீட்டுல பிரசவம் பார்த்தேன். எதுக்கு? லவ் மேரேஜ். உங்க அண்ணன் தம்பி யாருமே பேசல. பிள்ளை நல்லா பிறந்தது. அப்படி பிள்ளை நல்லா எடுத்து பிள்ளை அழகா மூக்கு மூலியமா லட்சணமா பிறந்தான், தாய் மாமா மாதிரியே. எங்க அம்மா பார்த்து நரசம்மா பார்த்தது அறுத்து வச்சு சொந்த வீட்டுல மருத்துவ அதானே விவரம் தெரியாத பிள்ளையெல்லாம் வெள்ளடிக்க கொண்டாந்து அதான் தெரியும்டா, ஊரே வித்து விடுவ நீ. சரிதான் 5-6 கல்யாணமா முடிச்சிருக்கோம். அதானே முடிச்சிட்டோம். அப்ப மாயாண்டி சுடல வேட்டைக்கு வர பொழுது வருகிற பொழுது ஆனகுட்டி ஐயர்மாவா பாப்பாத்தி 8 மாச சூழி பெண்ணா. 8 மாச சூழி பெண்ணா தலைப்பிரசவம் தாய் வீட்டுல நடத்தி இருக்கு. ஆமா இந்த மாயாண்டி சுடல வேட்டைக்கு வருவதை பார்த்த பாப்பாத்தி வளகாப்பு போட்டு அழைச்சி வந்திருக்க அவளை. ஆமா ஒரு பெண்ணாளுக்கு தலைப்பிரசவம்னு சொன்னா சரி பிறந்த வீட்டுல இருந்து போய் வளகாப்பு போட்டு அழைச்சி வருவாங்க. ஆமா எத்தனை மாசத்துல வளகாப்பு போடுவாங்க? 8 மாசம் 6 மாசம் இல்லைன்னா 9 மாசம். 7 மாசம் 7 இல்லைன்னா 9 8ல போட மாட்டாங்க. 3 பண்ணி யாருக்கும் போட்டு பார்த்ததில்ல. ஒண்ணு 7 மாசத்துல போடணும் வளகாப்பு, இல்லைன்னா 9 மாசத்துல. ஓ அப்படியே. அந்த காலத்துல பெரும்பாலும் 9 மாசத்துல தான் வளகாப்பு போடுவாங்க. சரி இப்போ அப்படி கிடையாது, இப்ப 7லயே முடிச்சிடணும். ஏன்னா 8 மாசத்துல தான் குழந்தைய பெற்றுறதால. அந்த காலத்துல 10 மாசத்துக்கு அப்படிதான் நெரு மாச கர்ப்பிணியா குழந்தை பிறந்தது. இப்ப 7.5 மாசம் 8 மாசத்துலயும் பிள்ளைய பெத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் 9 மாசத்துல எங்க போட அவ இருக்கா 60 கிலோ பிள்ளை இருக்கு, 1 600 1 700. என்ன செய்ய? நான் 230 நாளையில பிறந்துட்டேனா? குறப்பிரசவம் தானே. அப்ப நீரும் இல்ல 300 நாளையில பிறக்கணும்ல. நான் 230 நாளையில பிறந்தேன். அவசரம் 60 நாளைக்கு. பண்டிகுட்டி போட்ட மாதிரி அம்மா 10 குட்டி போட்டு. அப்ப ஆனகுட்டி ஐயர்மாவா வீட்டுக்குள்ள போனமாவா. ஆமா 3/4 நாளிகைக்குள்ளே வருத்தமாக கங்குதாளே நம்புறாரே மாண்டு மெல்ல மடிந்தாளே அழகு பாப்பாத்தியோ மரணலோகமா சேர்ந்தாளே மாண்டே நல்ல மடிந்தாளே மடிந்தாளே மரணலோகம் சேர்ந்தாளே. அவசத்தும் இல்ல மடிந்தாளே பாப்பாத்தி சிவன் பதவி அதோ சேர்ந்தாளே அவை இறந்ததொரு பாப்பாத்தியே பார்த்தாரை அந்த ஊர வருவோம் அவளை கழுகி மெல்ல குளுப்பாட்டி கழுகி மெல்ல குளுப்பாட்டி பாப்பாத்திய கங்கணத்தில் தூக்கி வைத்து கடைக்கு நல்ல குளிப்பாட்டி தூக்கி வைத்து வீட்டுக்குள்ள போனமாவா 3/4 நாளிகைக்குள்ள ரத்தமா கக்குதா. ஆமா மாண்டு மடிந்தாள் மரணலோகம் சேர்ந்தாள். ஆமா செத்து மடிந்தா பாப்பாத்தி சிவன் பதவி சேர்ந்த உடனே ஆமா நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு பேணம். நேத்து சாயங்காலம் நல்லா இருந்தாளே. யாரு? பிள்ளை வாய் வயிறுமா இருந்தா பாப்பாத்தி. நாங்க 2 பேரும் அந்தி கருக்கல்ல தெக்க சந்திச்சோமே. அங்க தண்ணிக்கு வந்தால முக்குல பேசிக்கிட்டு இருந்தா. தண்ணிக்கு வந்தா ஓ தலைப்புள்ள சூலி
என்ன குழந்தை பிறக்குமோன்னு நேத்து தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அடிச்சு கொள்ளனால 6 மாசம் அப்படி போட்டுன்னு போயிட்டாளே. போயிட்டாளே. போனது போகட்டும். காத்தடிச்சுதா, கருப்படிச்சுதா, பேய் அடிச்சுதா, சாசு அடிச்சுதா, அடிக்கட்டும். என்னது அடிச்சதுன்னே தெரியலையே. ஆமா, இப்படி இறந்திருக்காள பாப்பாத்தி. நம்ம வீட்ல எல்லாம் எல்லோரும் ஒண்ணு கூடி பேசுதாங்க. ஒரு ஆள் இறந்துட்டுனா சொல்லுவாங்கல்லம்மா. ஆமா, நம்ம வீட்ல எல்லாம் ஒரு பிணத்தை ஒரு 2 நாள் 3 நாள் வச்சிருப்போம். ஆமா, வாழ்க்கையில பெண்களுக்கு வந்து பிரசவம். அதானே. பிரசவம் என்னது? சவம் தான். அதான் உண்மைதான். பிரசவம் அதானே. அப்ப இறந்தது ஒரு பாப்பாத்தியை கழுகி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மையான கரையிலே வந்து ஆமா கல்லடிக்கு கட்டடைக்கு கட்டைக்கு மேலையில பாப்பாத்தியை தூக்கி வைத்து ஆமா யமன் காலன் தூதே 3 பேரும் வந்து துருத்தி போட்டு ஊதும் பொழுது மாயாண்டி சொடல சிவசுடல மாயாண்டி மையான கரையிலே வந்த பொழுது ஆமா அப்ப சிவசுடல மாயாண்டிக்கு பிணத்தை பார்த்த உடனே ஆமா பிண வாடவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? அந்த பிணவாட பிணவாட சிவசுடல மாயாண்டிக்கு சந்தனமா மணக்குதையா பிணவாட சவவாட அந்த சவவாட சொடலைக்கு பிச்சி பூவா மணக்குதையா பிணவாட சவவாட சவவாட பிச்சி பூவா மணக்குதையா. அவருக்கு தில்லை வன காடலில செத்த நல்ல பிணங்கள் எல்லாம் எங்க சிவசுடல மாயாண்டிக்கு அவரை செண்பகப்பூ வாசம் ஐயா கட்டையில பிணம் இருந்து கடையில பிணம் இருந்து மாடலுக்கு கதகதனி இருந்து வேகுதையா கட்டையில பிணம் இருந்து பிணம் இருந்து வேகுதையா. அந்த சந்தன கட்டையில அப்ப சிவசுடல மாயாண்டி அவர் வேட்டைக்கு வரபோது பாப்பாத்தி பெண்ணானவள் ஆமா அப்படியே மையான கரையில இருக்கும் போது வளையத்தை எடுத்து ஒரே குத்து வாங்கி ஒரு குத்து தலை வேற முண்டை வேற போய் விழுந்தா. ஆமா இறந்ததொரு பாப்பாத்திய பார்த்தார் சிவசுடல மாயாண்டி காலேழும்ப மொறிப்பாரா கரும்பு போல கடிப்பாரா முட்டேழும்ப மாட மொறிப்பாரா முறுக்கு போல கடிப்பாரா மொறிப்பாரா முறுக்கு போல கடிப்பாரா. சிவசுடல மாயாண்டியும் தாயான பேச்சியம்மாளும் மையான கரைக்கு வரபோது சரி கட்டையில பாப்பாத்தி இருந்து கத 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 கதன்னு வேவுதா கதன்னு வந்து கொண்டு இருக்கிறது. சந்தன கருவாடை சுட்டா எப்படி மணக்குமோ அப்படி மணக்கா. அடே அப்பா பொதுன்னு மணக்க. ஆமா சந்தன கட்டையில சவம் இருந்து வேகுது பூவரசம் கட்டையில பிணம் இருந்து வேகுதையா. ஆமா மஞ்சனத்தி கட்டையில மாண்ட பிணம் வேகுது. ஆமா சவ வாட அவருக்கு செவ்வாது வாடையா அடிக்கி பிண வாட பிச்சி பூவா மணக்குமே. நமக்கு தான் பிண வாட அவருக்கு அது பிச்சிப்பு வாட. ஆமா மாமிச வாட சரி சிவ சுடலைக்கு மல்லிகை பூவா மணக்கு. செத்த பிணமெல்லாம் செண்பக பூவா மணக்கும். ஆமா அழுகிய பிணமெல்லாம் அல்வா மாதிரி மணக்குமா மணக்கு அவருக்கு. ஆமா
ஆமா ஆ வள்ளையத்தை எடுத்து ஒரே குத்து. ஆமா தலை வேற முண்டை வேற போய் விழுந்தா. சரி ஒரு சும்மா அவர் பூமியில அசுத்தமே இருக்கக்கூடாது, சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதானே பூமாதேவி அசுத்தப்படுத்த கூடாது. ஆமா. அப்ப மாயாண்டி சும்மா இருப்பாரா? என்ன செய்கிறார்? பாத்தி காலெலும்பு முறிக்காரு, கரும்பு போல கடிக்காரு, கரும்பு போல கடிக்கலுற்றார், முட்டெலும்பு முறித்து முறுக்கா கடிப்பாரு. ஆமா முறுக்கு போல கடிக்கிறார். ஆமா மண்டை ஓடலாம் அப்படியே மாவா இருக்கும். ஆமா அடுத்து ஈரக்கொலை தாமராக்கா எள்ளு புண்ணாக்கு போல திம்பாரு. ஆமா காலெலும்பு கக்கத்துல கை எலும்பு வாயதுல பேய்களுக்கு வருந்தளிப்பான் பேச்சு மவன் சிவ சுடல. ஆமா இவர் வாய பார்த்த வெண்ணமா நிக்கி இடுகாடான சுடுகாட்டுல கொள்ளிவாய் பிசாசெல்லாம் நமக்கு கொஞ்சம் தரமாட்டாரா? இந்தா அப்படி உனக்கு கையெலும்பு கொண்டா. வயசான பேய்களுக்கு எல்லாம் எளாங்கரியா கொடுப்பாரு. ஆமா அதான் செமிக்கும். உங்களை மாதிரி பல்லு உள்ள பேய்க்கெல்லாம் நல்லா எலும்பை பிடிச்சு கொடுப்பாரு. எலும்பை சாவச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஆமா அதானே. இப்ப என்ன மாதிரி கலட்டி பூதத்துக்குலாம் என்ன செய்வாரு தெரியுமா? கிழட்டு பூதத்துக்கு ஆமா பூரா அந்த ஈரக்கொலை தாமரக்கா சரி இந்த கன்னத்து கறி இருக்கு பாரு, இந்த நைஸா கடிக்க அது கிடையாது. பூரா இதுக்கு மேல உள்ளதுதான். வயதான பேய்களுக்கு வாயதுல ஊட்டுவாரு. ஆமா பேய்களுக்கு விருந்தளிப்பான் பேச்சு மகன் சிவ சுடலை மாயாண்டி சுடலை பிணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா என் தாயாகப்பட்ட பேச்சு என்ன செய்கிறா? என்ன செய்கிறாள்? இவன அந்த பேச்சு அம்மா சட்டி ரத்தம் அது குடிப்பாளா எங்க பேச்சு அம்மா அவன் தலை விரிச்சு ஆடுவாளோ குடிப்பாளா விரிச்சு ஆடுவாளா. ஒரு சட்டி அந்த ரத்தத்தையோ பேச்சு அம்மா பேச்சு ஒரு நொடியில் குடித்திடுவா. ஒரு நொடியில் குடித்திடுவார். சிவசுடல மாயாண்டி பிணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா தாயான பேச்சி அம்மா சும்மாவா இருப்பா? என்ன செய்கிறாள்? மகனை சாப்பிட விட்டுட்டு பேச்சி பறக்க முழிப்பா. அதானே. சட்டி ரத்தம் ஒரு சட்டி ரத்தத்தை ஒரு மடக்குல கடன்னு குடிச்சிருவா. அப்போ மாயாண்டி அழைத்து கேக்குறார் அப்பா ஏ சிவசுடல மாயாண்டி, ஏ சிவசுடல மாயாண்டி உனக்கு வந்த நேரம் கேணுமப்பா. உனக்கு 12 மணிக்கு மேட்டைக்கு வேணும்னு கூட்டு வந்துட்டேன் கைலாசத்துல இருந்து. மணி இப்ப எத்தனை ஆகுது? 4 ஆக போகுதப்பா. உங்க அம்மா தேடுவாளா கைலாசத்துல? உன்னை கூட்டிட்டு வந்ததுதான் நானா இருந்தாலும் உன்னை பெத்த பார்வதி உன்னை தேடுவா. ஆமா என்று சொல்லி சரி தாயானவற்ற பேச்சியம்மா ஆமா சிவசுடலை மாயாண்டி அழைத்து கொண்டு எங்கு வருகிறாளானா? எங்கு வருகிறாள்? மையானம் தாங்கடந்து மாயாண்டி ஏகி வாரா. காடு தாங்கடந்து சிவசுடலை ஏகி வாரா. இடுகாடு தாங்கடந்து ஈசமுள்ள ஏகி வாரா. இடுகாடு தாங்கடந்து ஈசமுள்ள ஏகி வாரா. மையானத்துல இருந்து இப்ப நம்ம தொட்டுல போய் படுக்கணும். ஆமா இப்ப தொட்டுல போய் படுக்கணும். மையானத்துல இருந்து அப்படியே கோபுரமா இருந்து போய் படுக்க முடியுமா? நம்ம அம்மா பார்வதி போய் கைலாசத்துல பார்த்தான்னு சொன்னா ஆமா பிள்ளைய காணலன்னா அம்மா என்ன செய்வா? தொட்டில்ல தேடுவா பதறிடுவா. பதறுவாளா? ஆமா பிள்ளைய காங்கெல்லாம் வீட்டுல தேடுது. யார் தேடுவா? அப்பா தேடுவாரா? இப்போ உங்களை காணலாம் யாருக்கு துடிக்கும்? உங்க அப்பா தேடுவாரா? அட்வான்ஸ்னா தேடுவாரு. காங்கலன்னா எங்க அக்கா தான் தேட முடியும். பிள்ளை எக்கேடுங்கட்டு போட்டோம். காணலன்னா எங்க அம்மா எங்க அக்காளுக்கு தான் துடிக்கும். அதானே. உங்களுக்கு காணலனா இப்ப என்ன காணலாம் பாரு. என் வீட்டுக்காரெல்லாம் தேடவே மாட்டா. கூகுள் பையில ரூபா மட்டும் போட்டு விடும்பா. அது தண்ணி தெளிச்சு விட்டாச்சு என்னைக்கும். வந்தாலும் சேதான் அவன் போனாலும் சேதான். செவ்வாய்க்கிழமை குழு கட்டணும், புதன்கிழமை குழு கட்டணும், வாரக்குழு மாசக்குழு ரூபாய் மட்டும் போட்டு விடு. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. நான் எப்போ வருவேன் எங்க அம்மா பாத்துக்கிட்டே இருக்கும். எதுக்கோ? அதுதான் தாய் உள்ளம் கொண்டவள். எதுக்கோ பெத்தைய தேடுறது? அது பாசத்துல தேடுவாங்க. பிறகு அதே மாதிரி அம்மா பார்வதி கைலாசத்துல தொட்டில போய் பார்த்தான்னு சொன்னா உன்னை காணாதப்பா நீ போய் படுக்கணும் என்று சொன்ன
சொன்ன பொழுது கோபுரமா இருந்த மாயாண்டி குழந்தையாக வடிவம் கொண்டு பனைமரம் போல் இருந்த சிவசுடலை பாலகனாக வடிவம் கொண்டு ஆமம்மா கைலாசத்துல வந்து தொட்டில படுக்கும் போது சும்மா இருந்தாரா? என்ன செய்கிறா? மணி குடல் அப்படியே தொட்டில் அலங்கரிச்சு போட்டு சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே தொட்டில் கம்புல அலங்கரிச்சாச்சு. ரத்தவரி கோலத்தோட தொட்டில்ல படுத்திருக்காரு. மாயாண்டி நினைக்கிறாரு, ஆமா நம்ம இப்படி சும்மா தொட்டில படுத்திருந்தோம்னா அம்மா மூத்த பிள்ளையாரு போல நம்ம பொறுக்குவீங்கன்னு நினைச்சிடக்கூடாது அம்மா அப்பா. இதுக்கு மேல படுத்திருந்தோம்னா இளைய பிள்ளை வேல்முருகனை போல பொண்ணுக்குவீங்கன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம சுடுகாடு போனது அப்பா பகவான் அறியணும். ஆமா சுட்ட பணம் தின்றத அம்மா பார்வதி அறிய வேணும் என்று சொல்லி என் அப்பனாகப்பட்ட சிவசுடலை வயிர்பசித்ததொரு குழந்தை போலே வாங்கி இறந்து அழுவாரா. வயிர்பலித்த குழந்தை போலே மாயாண்டி அழுவாரா. நம்ம மாண்ட பணம் தின்றத அப்பா பகவான் அறியணும்னு சொன்னா அம்மா வயிறு பசிச்ச பிள்ளை போற தொட்டில கிடந்து அழுவுதாரு. மாயாண்டி அழுகுறலை கேட்டு அம்மா சொக்கட்டம் விளையாடி கொண்டிருந்த ஆதிசக்தி பார்வதியானவள் பிள்ளைய தூக்கணும்னு சொல்லி கைய போட போறா. ஆமா பிள்ளை மேல என்ன வாட அடிக்கி? ஆமா தொட்டில போய் பார்வதி குழந்தை எடுக்கணும்னு சொல்லி கை போடுகிற போது பிள்ளை திருமேனி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டாள். பிள்ளையோட மேனி எல்லாம் பிணவாட அடிக்க கண்டாள். திருமேனி எல்லாம் கண்டாள். மைந்த நீர் மேனி எல்லாம் மம்சவாடை அடிக்க கண்டாள். பிள்ளை மேல கைய போட போறா பார்வதி. ஆமா பிள்ளை மேல ஒரே பெணவாட அடிக்கி. சின்ன குழந்தைங்க மேல என்ன வாடை அடிக்கும்? பால் வாடை அடிக்கும். சின்ன குழந்தைங்க மேல பேபி சோப்பு வாடை அடிக்கும். ஓ பேபி சோப்பு இல்லனா ஹிமாலயா பவுடர் வாடை அடிக்கும். சரி இல்லனா ஹிமாலயா சோப்பு வாடை அடிக்கும். ஊளமுக்கு வாடை அடிக்கும். அது இங்க மாமா பிள்ளைய மேல ஒரே தண்ணி ஜல்லியா வாடை அடிக்கும். நாசி பிடிச்சிருக்கும். சின்ன குழந்தை பாரு என்ன உட்கார்ந்திருக்கு பாரு மேடையில என்ன வாடை அடிக்கும்? எவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்கு. பால் கொச்ச வாடை அடிக்கும். இல்ல சிம்லக் வாடை அடிக்கும். இல்ல லேட்டச்சன் வாடை அடிக்கும். இல்லனா செர்லக் வாடை அடிக்கும். குழந்தைகளுக்கு பூரா அதானே பால் வாடை அடிக்கும். மேலையா 12 மணிக்கு கடை திறந்தவனே 8 வயசு வரைக்கும் பால் குடிச்சு வளர்ந்துருக்கான். சரி அதனாலதான் பால் வாடை அடிக்கும். அந்த பிள்ளை மேல என்ன பெணவாட அடிக்கி? சிவசுடலை மேல என்ன வாடை அடிக்கிறது? நாசி பிடிக்க முடியல. பார்வதி பதறி போய் ஆண்டவன் கிட்ட ஓடோடி போறான். ஆமா ஆண்டவா பகவானே ஐயா பகவானே பரம்பொருளே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பெணந்தினிய கொடுக்கலாமா? மைந்தன் வரம் கேட்டதற்கு இப்படி மாமிசா இருந்தக்கூடிய பிள்ளையை கொடுத்திருக்கீங்க. மாமிசா இருந்தக்கூடிய குழந்தைய கொடுத்திருக்கீங்களே பார்வதி. இந்த பிள்ளைய தரும்போதே உங்ககிட்ட சொன்னேன். ஆமா நான் அன்னைக்கே சொன்னேனே இந்த பிள்ளையால உனக்கு சிறுமைதான் இருக்கும் பெருமை இருக்காதுன்னு. கைலாசத்துல இந்த பிள்ளைய வச்சு எனக்கு பெருமை இருக்காது சிறுமை தான் இருக்கும்னு அன்னைக்கே சொன்னேன். அதையும் மீறி பிள்ளை வரத்தை கேட்ட. கணவன் இல்லாத கை குழந்தை கேட்ட. மன்னன் இல்லாத மடி குழந்தை கேட்ட. தந்துட்டேன். ஆமா சரி பிள்ளை அழைச்சு ஒரு வார்த்தை கேட்போமே. ஆமா உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா என் மகனே சிவசூடலை அப்பாவோட வார்த்தை கேளு. என் மகனே சிவசூடலை அப்பாவோட வார்த்தை கேளு. என் மகனே சிவசுடலை அப்பாவோட வார்த்தை கேளு. கைலாசத்தில் இருந்தாயானால் கலந்திடுவாய் மாமிசத்தை. பூலோகந்தான் போக வேணும். எப்பனி பூலோகந்தான் போக வேணும் என்று பகவானும் சொல்லுவான். பூலோகந்தான் போக பூலோகந்தான் போக வருமா சொல்லுவாரு. எப்ப நான் பெத்தம் அவனே ஐயா 46
என் கட்டழகன் கருத்த பாண்டி 46 86 ஏ சொடல 46னா என்ன பெத்தாரு, சரி 86னா ஆ என்ன பெத்தாரு. உங்களை பெத்தாரு தானே அதுவும் வயசாச்சு போய் பத்தியெல்லாம் கூட்டத்துல ஒரு 80 வயசு கடக்கணும். 80 வயசு கடந்தாதான் இழுவையிலே போகும். சரி ஏ சொடல சிவ சுடல அங்க வாப்பா வா வா எப்பா அங்க வா ஆ ஏ குடும்பி என்ன யோசிக்கா தெரியுமா? நிக்கட்டுமா பூகட்டுமா நீல கருங்குருகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. பிளேன் கிஸ் கொடுத்துட்டு போறா மாமா எனக்கு தான் பிளேயிங்ஸ் கொடுக்கும். க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐயா மை கிரஷ். அப்ப பார்த்த உடனே ஆமா மாயாண்டி அழைத்து சொல்லுகிறாரு பகவான். சரி எப்பா ஏ சிவசுடல ஐயா சிவ சுடல கைலாசத்துல இருந்தன்னு சொன்னா கலந்துருவோம் மாமிசத்தை. மாமிசத்தை நீ கலந்துடுவ. இதோ சாந்தம் ஜவாது மணக்கக்கூடிய கைலாசம்பா. அம்மா இப்படி சவத்தை வந்து கலந்துருக்கியே, கலந்திருக்கியேடா. பிச்சிப்பூ மணக்கக்கூடிய கைலாசத்துல பிணத்தை வந்து குமிச்சிருக்கப்பா. ஆமா அதனால நீ கைலாசத்துல இருக்க வேண்டாம் வேண்டாம், அங்க சைவம் தான் நாங்க சாப்பிடுவோம். ஓ அசைவம்லாம் வேண்டாமா? அசைவம் கிடையாது, ஏன்னா அவருக்கு அசைவம் வந்து அசைவம் தான் பிடிக்கும், சைவம் பிடிக்காது. மாயாண்டிக்கு கத்தரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் கண்டா அவளுக்கு அலர்ஜி. அதெல்லாம் மோரல் அவருக்கு அலர்ஜி, பில்லுக்காரங்களுக்கும் அலர்ஜி தான், ரொம்ப அலர்ஜி. ஆமா கத்தரிக்காய் அதான் 3 வாட்டி வாங்கி சாப்பிட்டியலோ அதானே. எப்பா ஏ சிவசுடல சிவசுடல உலகம் போனன்னு சொன்னா ஆமா உனக்கு புசிக்க இடம் ரொம்ப உண்டு, மானிடர்கள் மெத்தை உண்டு, மையான கரை உண்டுப்பா. மையான கரை, சாதிக்கு ஒரு மையான கரை இருக்கும். இந்த இருக்கு பத்தியா இந்த இடம், ஆமா இந்த இடம் உங்களுக்கு வேணும்னு சண்டை போடுவீங்க, இவர் சண்டை போடுவாரு. ஆமா அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரா சண்டை போடுவீங்க. ஆமா சுடுகாட்டுக்கு யாராவது சண்டை போடுவீங்களா? ஒவ்வொருத்தரும் அது சண்டை போடுதாங்க. இப்ப நான் பாரு கள்ளப்பட்டா போட்டு வித்துருந்தாங்க. நீ ஒருத்தி எங்க வேணாலும் போட்டி பொறாம இருக்கும். ஆனா சுடுகாட்டுக்கு போகும்போது நான் வரேன்னு போட்டி போடுவானா பொறாம போடுவானா? சுடுகாட்டுக்கு அதிபதியே நீ சிவசுடல மாயாண்டி ஒருத்தன். ஆமா நீ அங்க போனன்னு வச்சுக்கேன், உனக்கு யாருமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, பூலோகம் போக வேணும் சரி அப்படின்னு சொன்ன உடனே சிவசுடல மாயாண்டி பார்த்தாரு. என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு வேணும்னா என்ன பிறவி செய்வீங்க, ஏப்பா வேண்டாம்னா பூலோகம் போக சொல்லுவீங்க. ஏன் பெத்த என்னைய? ஏன் பெத்த? ஆமா அப்படின்னு கேப்பியா நீ? கேக்கலாம், எல்லா பிள்ளைகளும் இப்ப கேக்கலாம். எதுக்கு பெத்த என்னையெல்லாம் நினைச்ச பொருளை வாங்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான். மருமக்க மாதிரிலாம் கேக்கா, எதுக்கு இன்னும் பெத்திய? அதானே பெத்து இப்படி தவுட்டு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல, ஏன் பெத்திய? என் பிள்ளை என்னைய கேட்கான், நான் எங்க அப்பாவை கேட்டேன். உங்களால முடியலன்னா ஏன் பத்திய? அதானே நான் கேட்டேன் வாங்கி தர முடியல, ஏன் பத்திய? அதானே. அப்ப சிவசுடல மாயாண்டி சொல்லுகிறாரு, சரி அந்த கைலாசத்துல இருந்து பூலோகம் போனோம்னா இந்த கைலாசத்துல பிறந்த கடவுள் பிள்ளை சிவசுடலங்கிறது உண்மையா இருந்தால் கைலாசத்துல 8 நாளா காப்பு கட்டி நோன் பிறந்து ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். கைலாசத்துல ஒரு கொடை போட்டு அன்னைக்கு கேட்டிருக்காரு. கொடை தானே? ஆரியாஸ் கொடையா, பட்டன் மார்க்கா, மான் மார்க்கா, அம்பர்லாவா? அந்த கொடை இல்ல. என்ன கொடை? நான் என்ன வாங்கி தரேன். இந்த நடக்கு பாத்தீங்களா இந்த காமராஜர் நகர்ல ஆமா சீரும் சிறப்புமாக கொடைக்கா பஞ்சம் உங்க அப்பா தான் விதவிதமா வச்சிருக்கிற கொடை. நேற்று கூட 2 முந்தா நாள் கூட 2 கொடை வாங்கி. அதானே. மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, கொடை மட்டும் ஒரு. இங்க நடக்குலாம் விதவிதமா பானை வச்சு. இந்த மாதிரி கொடை விழாவா? மாதிரி கொடைன்னு நீ ஆரியாஸ் கொடை இல்ல பட்டன் மார்க் இல்ல மான் மார்க் கொடை கேட்கன்னு நினைச்சேன். இல்ல அந்த கம்பெனி கிடையாது, இந்த கேட்கலையா? மாதிரி அவரங்க கேட்க போய் தான் காமராஜ் நகர்ல நடக்கிற பாரு இந்த மாதிரி கொடை விழா கைலாசத்துல கேட்டிருக்காரு. மாயாண்டி அங்க கேட்க போய் தான் இன்னைக்கு நடக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கேட்கலாம் நம்ம இங்க வர முடியுமா? முடியாதுல்ல. ஏன் கேட்டாரு? அதானே. சரிதான். அப்ப சிவசுடலை மாயாண்டி ஊட்டு போட்டு கொடை போட்ட உடனே ஆமா பிள்ளைக்கு கொடை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி பகவான் பார்வதி காப்பு கட்டி இருக்காங்க. பகவான் பார்வதியும் காப்பு கட்டியிருக்காங்க. ஏன்னா 8 நாள் விரதம் இருக்கணும் பாத்தீங்க. யாரு கொடை கொடுக்காங்களோ அவங்க தான் காப்பு கட்டி விரதம் இருக்கணும். ஓ அப்படி. கைலாசத்துல கொடை நடத்துது யாரு? மாயாண்டி சுடலைக்கு. மாயாண்டிக்கு நடத்துது பகவானும் பார்வதியும். ஆமா அவங்க 2 பேரும் தான் அப்ப காப்பு கட்டி விரதம் இருக்கணும். பிள்ளைக்கு கோயில் போட்டு கொடை கொடுக்கணும்னு சொல்லி ஆமா பகவானும் பார்வதியும் காப்பு கட்டி இருக்காங்க. காப்பு கட்டி இருக்காங்க. என் வீட்டுக்காரல 8 நாள் இல்ல 800 நாள்னாலும் காப்பு கட்டி இருப்பா. அவளை காசிக்கு அனுப்ப போறேன், அடுத்தால கோயிலா சுத்திக்கிட்டல. இன்னும் ஜாமியா இடத்தான் போறா. விழுப்ப லைவ் பாத்துக்கிட்டு இருந்தாலும் இருப்பா வீட்டுல இருந்து. மனுஷன் ஊம குசும்பி. இப்படியாக பகவானும் பார்வதியும் 8 நாளா காப்பு கட்டி சரி முதல்ல கொடை போட்டு கொடுக்கணும்னா நாளான நல்ல வெள்ளிக்கிழமை என்று நாள் பார்க்கணும், தினம் குறிக்கணும், நல்ல நாள் பார்க்கணும், ஒரு பீடம் போடணும் முதல்ல. ஆமா பகவான் போட்டாரு 1.5 அடிக்கு ஒரு பீடம். சரி மாயாண்டி ஏத்துக்கிடுவாரா? ஏக்க மாட்டாரா? மிதி
அப்ப இப்படி பீடம் போட்டா நான் ஏத்துக்கிட மாட்டேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்படி பீடம் போடணும் தெரியுமா? எப்படி போட வேண்டும்? சின்ன பிள்ளையில இப்படித்தான் இருந்தேன். இப்படித்தான் இது ஆமா இப்படியே தான் இருந்தேன். இதே உச்சி குடும்பி தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டு போனீங்களா நீங்க? வடை சாப்பிட்டேன். ஆமா உளுந்த வடை ஒரு டீ அழகா சாப்பிடுவாரு. சொல்லுங்க என்ன சொல்லுங்க. சே என்ன அழகா இருப்பான் என் மருமகன். எனக்கு பிள்ளை வர வரைக்கும் இந்த உளுந்த வடையை சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவேன். உன் பொண்ணு பேரம் பேத்தி எடுக்க வரைக்கும் நான் சொல்லுவேன் மாமா இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதுவும் பரமசன டீ கடையில 2 உளுந்த வடை ஒரு டீ சாப்பிட்டா தான் பிள்ளை காலையில கிளம்புவா. அம்மா இருக்கணும்ல. அப்ப மாயாண்டிக்கு எப்படி பீட வேணும் தெரியுமா? எப்படி வேணும்? எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 கால பீடம் போத்த அந்த சாம உண்டு போட்டு உச்சியில கலசம் வைத்து உச்சினாலே ஆரம் சாத்தி கலசம் வைத்து உச்சி ஆரம் சாத்தி பகவானே இந்த 1 அடிக்கெல்லாம் பீடம் போட்டா நான் கைலாசத்துல இந்த 1 அடிக்கு பீடம் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த சிவசுடலை நான் ஏத்துக்கிட மாட்டேன். எப்படி பீடம் போடணும்? அவருக்கு எப்படி பீடம் போட வேண்டும்? எட்டாத பீடம் போடணும். எட்டாத பீடம் போடணும். என்ன வணங்குத மக்கள் மத்த தெய்வத்தை மாதிரி குனிந்து நின்னு வணங்க கூடாது. யாருக்குமே எட்டக்கூடாது. அண்ணாந்து நின்னு தான் என்ன வணங்கணும். அது அவருக்கு மட்டும் தான் மாலை சாத்தணும். ஆமா ஒரு ஆலயத்துல எத்தனை பீடம் இருந்தாலும் சரி சொடல பீடம் மட்டும் கொஞ்சம் உயரமா இருக்கும், ஒசரமா இருக்கும். ஆமா அதான் அவருக்கு எட்டாத பீடம் ஏணி வச்சு மாலை சாத்தணும். ஆமா அது 7 குளத்து மண்ணெடுத்து எனக்கு எட்டாத பீடம் போடணும். ஆமா 6 கால பீடம் போட்டு அத்தை சாம ஊட்டு போட்டு ஆமா உச்சியில கலசம் வைக்கணும். கும்ப கலசம் ஏத்தி வச்சு குச்சி ஆரஞ்சாத்தணும். அதுக்கு ஏன்னா என் மண்டை குளிந்துகிட்டே இருக்கணும். பாத்தீங்களா அடிக்குது வெயிலுக்கு. ஆண்டவா பகவானே என்ன என் பீடத்துல ஏதாவது குறை இருந்ததுன்னு சொன்னா சரி நான் கைலாசத்தை விட்டு போக மாட்டேன். சுடுகாடு போவேன், சுட்ட பிணத்தை தூக்கிட்டு வருவேன். குமிச்சு போட்டு இடுகாடு போவேன், இறந்த பிணத்தை தூக்கிட்டு வருவேன். அங்க எல்லாம் காலியான பிறகு கைலாசத்துல ஒண்ணு பிடிப்பேன். அதானே பூலோகத்துல காலி ஆயிட்டுனா பிறகு என்ன வேற ரிஷிகள் முனிவர்கள் ஒவ்வொருத்தரையா சாப்பிடுவோம் பாத்துக்கோ. ஆமா தொண்டர்கள் ஆமா 10வது வரைக்கும் வில்லு போட்டு ஏப்பம் போடுறேன் கடை ஏப்பம். அவங்க ஐயோ பாவம் அவங்கள விட்டுரு. சரி ஏன்னா எனக்கு படிக்கணும் பத்தியா, அதனால அவங்கள உள்ளுக்காரங்களை ஒடிஞ்சாரு. இப்படியாகவே மாயாண்டி சிவசுடலைக்கு பீடத்தை போட்டு ஆமா எப்பா வியாழக்கிழமை வியாழக்கிழமை முத நாள் எனக்கு குடியழைப்பு வைக்கணும். முத நாள் குடியழைப்பு வைக்கணும். சரியான குடியழைப்பு வைக்கணும். குடிகாரங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்துரு. பெரியப்பா குடியழைப்பு அவரே போதும். அவருக்கு ஊர் வந்து பனையூர் நினைக்க, அவர் பனையூர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. எப்பா குடியழைப்புன்னு சொன்னா வியாழக்கிழமை எனக்கு வில்லுப்பாட்டு வைக்கணும். ஆமா வியாழக்கிழமை முதல் நாள் குடியழைப்பு. ஆமா வில்லுப்பாட்டு வைக்க வேணும் என்று சொல்லி ஆமா சிம்பிளா வில்லுப்பாட்டு வச்சு சிம்பிளா குடியழைப்பு வச்சா போதும். சிம்பிளா வச்சா போதுமாப்பா. சிவசுடலை மாயாண்டிக்கு அங்க யாரெல்லாம் வில்லு பாட்டு பாடினாரானா என்னம்மா நைனாரும் கதை எழுத நாராயணன் வில்வடிக்க முருகன் வீசு கம்படிக்க கணபதியும் குடமடிக்க கும்புதரும் தாளம் போட நந்தி தேவர் உடுக்கடிக்க நாரதரும் கட்டை போட இப்படியே கைலாசத்தில் வெள்ளுப்பாட்டு பாடினார். இப்படியே கைலாசத்தில் பாடிவார். சிவசுடல மாயாண்டிக்கு கைலாசம் தன்னதுல அவளுக்கு வில்லுப்பாட்டு வைக்கணும்னு சொல்லி ஆமா ஏன்னா கோயில் கூட வந்து ஊட்டு கூட கொடுக்கும்னு சொன்னா கொடை வந்து ஊம கொடையா நடக்க கூடாது. ஒரு நிகழ்ச்சி வேணும்னு கேட்காரு. ஒரு நிகழ்ச்சி வேணுமா? கும்பாட்டம் வைப்போமா? இல்லையா. கச்சேரி வேண்டாம், பட்டிமன்றம் வேண்டாம், ஆடல் பாடல் வேண்டாம். அது வையி என் கோட்டைக்கு வெளியே வையி. என்னோட கோட்டையில ஒண்ணு வில்லுப்பாட்டு இருக்கணும். ஆமா இல்லன்னா மகடாட்டம் இருக்கணும். அவருக்கு பிடிச்சது.
அப்ப வில்லுப்பாட்டு கதை எழுதுனது சித்திரபுத்திர நயினார் கதை எழுத. சரி. அப்ப நாராயணன் வில்படிக்க, வேல் முருகன் வீசுகோளு கம்படிக்க, ஆமா, கணபதி குடமடிக்க, ஆமா, தும்புருதர் தாளம் போட, சரி, நந்தி தேவன் கட்டை போட, நாரதர் உடுக்கடிக்க. நந்தியை தூக்கி கட்டையில வச்சாச்சா? கட்டையில வச்சாச்சா? அவருக்கு பெருமண்டவனமா இந்த முண்டு சரியில்லையா? இப்படி கைலாசத்தில் வில்லு படிக்கும் பொழுது ஆமா, சிவன் மேல சொடல, பார்வதி மேல் பேச்சியம்மா கோமரமான்னு ஆடுகிறார்கள். ஆடி சொல்லுகிறாரு, என்ன நிறுத்து, சாஸ்தாங்கதையெல்லாம் படிச்சது போதும், 2 வார்த்தையில முடிச்சிட்டு ஆமா சுடுகாட்டுக்கு அனுப்புத மாதிரி 2 வார்த்தை ஆமா படின்னு சொல்லும். 4 வார்த்தை நறுக்குன்னு படிங்க பாப்போம். நறுக்குன்னு படிக்கணுமா? இப்போ ஐயான கரமதியில ஏ சொடல ஐயா, ஏ சொடல ஐயா, சிவ சுடல மாயாண்டி, சிவ சுடல மாயாண்டி, மாண்டவன வேகுதப்பா போ சொடல ஐயா, தன்னதியில ஏ சொடல ஐயா, ஏ சொடல மாயாண்டி, வேகுதையா போ சொடல ஐயா. இடுகாடு தன்னதியில ஏ சொடல ஐயா, ஏ சொடல ஐயா, சிவ சுடல மாயாண்டி, சிவ சுடல மாயாண்டி, இறந்த பெணோ வேகுதையா போ சொடல ஐயா, இடுகாடு தன்னதியில ஏ சொடல ஐயா, ஏ சொடல மாயாண்டி, இறந்த பெணோ வேகுதையா போ சொடல ஐயா. தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏ சொடல ஐயா, ஏ சொடல ஐயா, பேச்சி மவன சொடல, பேச்சி மவன சொடல, குத்திய பூ சல்லடமாம் போ சொடல ஐயா, பின்னி வைக்கும் கால்களுக்கு ஏ சொடல ஐயா, பேச்சி மவன சொடல, பிச்சு பூ சல்லடமா போ சொடல ஐயா. இப்படியாக 4 வார்த்தை நறுக்குன்னு படிச்சு விட்டாரு அப்ப நாராயணன். சரி. வியாழக்கிழமை கூட எனக்கு போதும், ஆமா, வெள்ளிக்கிழமை மதியான கொடையில எனக்கு பழி போட்டு தரணுமப்பா. பலி போட்டு கொடுக்க வேண்டும். பலின்னு சொன்னா எப்படி எப்படி பலி வேணும் தெரியுமா? என்ன வேண்டும்? சூளாடு ஒரு பரணு, ஒரு பரணு, எனக்கு சூழு பன்றி மறுபரணு, மறுபரணே, பாலாடு ஒரு பரணு, ஒரு பரணு, எனக்கு பாலு பன்றி மறுபரணு, மறுபரணே, துள்ளு மாறி ஒரு பரணு, ஒரு பரணு, ஒரு பரணு, எனக்கு துவனங்குட்டி மறுபரணு, மறுபரணே, துவனங்குட்டி மறுபரணு, மறுபரணே, துள்ளு மாறி ஒரு பரணு, ஒரு பரணு, ஒரு பரணு, துவனங்குட்டி ஒரு பரணு, ஒரு பரணு. வெள்ளிக்கிழமை மதியான கொடையில ஆமா, சூளாடு ஒரு பரணு, சூளாடு ஒரு பரணு, சூழு பன்றி மறுபரணு, சூழு பன்றி மறுபரணு, பாலாடு பாலு பன்றி, பாலாடு பாலு பன்றி, துள்ளுமரி ஒரு பரணு, துவனங்குட்டி மறுபரணு, துவளங்குட்டி மறுபரணு, கண்ணு மொழியா பண்ணி குட்டி என் வாசல்ல காவு கொடுக்கணும், காவு கொடுக்கணும் அப்பா. இந்த படப்பெல்லாம் மதியான கொடையில போதும். சரி. வெள்ளிக்கிழமை ஆமா, சாயங்காலம் ஆமா, ஒரு சைவ படப்பு, அந்தி கருக்கலில அரைச்சாம வேளையில, மூஞ்சி கருக்கலில முதச்சாம வேளையில, மாலை பொழுதுல மையுருண்ட வேளையில, ஆமா, சைவ படப்புன்னு சொன்னா ஆமா, பழ வகைகள். ஓ, பழவகை படப்போட வேணும். பழவகை சும்மா கசலி பழத்தை வச்சிடாதப்பா, செவ்வாழை பழம் தாறு தாரா குமிக்கணும். அதுக்கு தான் பேரு பச்சை படப்புன்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு, பழ வகைகள், சைவ படப்பு. அது மூஞ்சி கற்கல்ல போட வேண்டிய படப்பு. ஆமா, 2 மணி 1 மணி கொடுக்கப்படாப்பா அது. ஆமா, அது வேற இருக்கு. இது முதல்ல அப்படி லைட்டா அப்படி வந்து சுத்தி பார்த்துட்டு போவேன். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, அன்னாச்சி, வாழைப்பழம் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பழ வகைகள். பழ வகைகள் பழமா மணக்கணும். நான் உள்ள வரும். ஆமா, அதை 1 2 வச்சு ஏமாத்தாதப்பா, கிலோ கணக்கு வைக்கணும் எனக்கு. ஆமா, கண்டிப்பா குமரன் விபூதி வாங்கி வச்சிரு. என்னப்பா? குமரன் விபூதி வாங்கி வச்சிரு. குமரன் விபூதி? ஆமா, அதுதான் எனக்கு மனமா தெரியுது. சரி, வாங்கிடுவோம்பா உனக்கு. சொல்லக்கி இப்படி பல வகைகள்லாம் எனக்கு சைவ படப்புல போட்டு, சரி, சாம நடிச்சாமம் போல எனக்கு அசைவ படப்பு வேணுமப்பா. ஆமா, எப்படி எப்படி படப்பு வேணும் தெரியுமா? எப்படி வேண்டும்? ஒரு கோட்டை அரிசி பொங்கி, ஒரு கோட்டை அரிசி பொங்கி, ஒரு படப்பா போட வேணும். கோழி கறி சமைச்சு, அரிசி சாதம் பொங்கி, கண்ணி கோழி கறி சமைச்சு, கண்ணி கோழி கறி சமைத்து, கருப்பரிசி
கன்னி கோழி கறி சமைத்து எனக்கு கன்னி கோழி கறி சமைக்கு கருப்பரிசி சாதம் பச்சை முட்டை 11 அவிச்ச முட்டை 61 குப்பையில சாராயம் குடுவையில தின்னங்கல்லு சாராயம் தின்னங்கல்லு பகவானே என்ன அசைவ படப்புன்னு சொன்னா ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும் எனக்கு ஒரே படப்பா போடணும். முட்டை கோழி கறி சமைத்து முனி அரிசி சாதம் பொங்கி ஆமா கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி பச்சை முட்டை 11 சரி அவிச்ச முட்டை 61 அதுவும் நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வைக்கணும். ஆமா கடையில வாங்கி வைக்காதப்பா, வாங்கி வச்சிராத. பிராய்லர் கோழி முட்டை எல்லாம் வாங்கி வச்சிராத. கரு இருக்காதுப்பா. ஆமா அதானே, நாட்டுக்கோழி முட்டை தான் பிடிக்கும். அதுதான் கரு இருக்கும். எனக்கு நாட்டுக்கோழி முட்டை தான் பிடிக்கும். லக்கான் கோழி வருமா? லக்கான் கோழி வேண்டாம்பா, 2 ஆன முட்டை வாங்கி தரட்டா? அது வேண்டாம். குப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கள்ளு ஆமா படப்புல அங்க திரிய கொளுத்தி வச்சு சரி கட்டி தயிரை தெளிச்சு வச்சிருப்போம். கட்டி தயிர் தெளித்து ஆமா இப்படி எல்லாம் படப்பு போட்டு சாராயம் கிடைக்காது. நீ ஒரு புல்லு ஒரு ஆப் ஒண்ணு வாங்கி வை. சரி, ஒரு டெஸ்ட் மார்க்கெட்ல ஒரு புல்லு, ஒரு 1848 ஒரு ஆஃப், ஒரு ஓல்டு பெங்க்ல ஒரு குவார்டர் வாங்கி போதும். நான் இவ்வளத்தையும் சாப்பிடணும் பாத்தீங்களா? இவ்வளத்தையும் சாப்பிடணும்னா இதெல்லாம் சாப்பிட்டா தான் அதை சாப்பிட முடியும். ஆமா, அப்புறம் அவ்வளவு சாப்பாடு இருக்கிற ஒத்தில சாப்பிட முடியும். அதாவது ஆவி எனக்கு அமுது உங்களுக்கு. சரி சாமி, சரி சாமி, சரி சாமி, சரிப்பா, போடு. இப்படி சிவசூடலை மாயாண்டிக்கு அசைவ படப்பெல்லாம் போட்டு சரி மையான கரைக்கு போயிட்டு வந்து நேரம் தவறாம 12 மணிக்கு பூசை கொடுக்கணும். ஆமா என்று சொல்லி சிவசூடலை மாயாண்டிக்கு சரி கைலாசம் தன்னதிலே ஊட்டு போட்டு கொடை கொடுத்து ஆண்டவனிடத்தில் வேவையான வரங்களை எல்லாம் வாங்க வேணும் என்று ஆமா கொள்ளும் வரோம் வெல்லும் வரோம் கொடுக்கும் வரோம் அழிக்கும் வரோம் கொள்ளும் வரோம் வெல்லும் வரோம் கொடுக்கும் வரோம் அழிக்கும் வரோம் தீராத நோய்களையும் திருநீராலே தீர்க்கும் வரோம் தீராத நோய்களையும் திருநீராலே தீர்க்கும் வரோம் போகாத நோய்களையும் தீர்க்கும் வரும் போகாத நோய்களையோ தீர்க்கும் வரும் போகாத நோய்களையோ அவர் பொறுப்பிரம்பால் தீர்க்கும் வரும் காணலுக்கு போவதற்கு போவதற்கு அவருக்கு வெள்ள வர்ண கூடாரமா வரங்களையும் வாங்கி கொண்டு சாமி வரங்களையும் வாங்கி கொண்டு வருகிறாரே சிவசுடலை வரங்களையும் வாங்கி கொண்டு வரங்களையும் வாங்கி கொண்டு வருகிறாரே சிவசுடலை கைலாசத்திலிருந்து ஊட்டு போட்டு கொடை கொடுத்து அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டி அப்பா பகவானே ஆண்டவா பகவானே நல்ல முறையில ஏத்துக்கிட்டேன். ஆமா நல்ல முறையில பலி ஏத்துக்கிட்டேன். நான் பூலோகம் போகணும்னு சொன்னா என்ன நம்பி இப்படி ஒரு 4 ஜனமாவது வரும் வேணும்ல. அதுவங்களுக்குலாம் நான் காக்கும் கடவுளா இருக்கணும்னா ஆமா எனக்கு தேவையான வரங்களும் வேணுமப்பா. வரங்கள் தந்தாதான் நான் போவேன் கைலாசத்தை விட்டு என்று சும்மா போனா நான் போக மாட்டேன். போக முடியாது. ஆமா வேண்டிய வரத்தை கொடுங்க, நான் போறேன். சும்மா போனா எப்படி போவேன்? எப்படித்தான் போவேன்? போக மாட்டேன் என்று சொல்லி என் அப்பனாகப்பட்ட சிவசூடலை மாயாண்டி சரி தேவையான வரங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா கொள்ளும் வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அழிக்கும் வரம் சரி தீராத நோய்களையும் சிவசூடல மாயாண்டி திருநீராலே தீர்க்கும் வரம் போகாத நோயா இருந்தாலும் அவர் பெரம்பு பட்டாலே பெரம்ப கொண்டு கொடுத்தாலே போதும். உங்களெல்லாம் கொடுக்கணும். உங்க 4 பேத்தையும் கொடுத்து சரியா வருவீங்கன்னு நினைக்கேன். பெரம்ப கொண்டு கொடுங்களேன். எங்க குடும்பத்துக்கே கொடுங்க. எல்லாருக்கும் குடும்பத்துக்கே கொடுக்கணும். அடி அத்தப்பாங்கும் சித்தப்பாங்கும்
அதானே இப்படியாகப்பட்ட தேவையான வரங்களை வாங்கி கொண்டு என் அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டி வரங்களையும் வாங்கி கொண்டு வருகிறாரே சிவசோடலை வரங்களையோ வாங்கி கொண்டு வருகிறாரே சிவசோடலை. தேவையான வரங்களை வாங்கி கொண்டு ஆமா என் அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டி எங்க வருகிறார்? எங்கே வாராரு? கொட்டாரக்கரைக்கு வருகிறார். சரி கொட்டாரக்கரையிலே குமரி பகவதியாள் வாசலிலே ஆமா அம்மையாகப்பட்ட பகவதிக்கு சரி தேரோட்டமும் திருநாளும் ஜெகஜோதியா நடந்து கொண்டிருக்கு. அந்த பகவதி அம்மாளுக்கு அம்மா மாவிளக்கு என்ன, மஞ்சப்பால் என்ன, அபிஷேகம் என்ன, சரி இப்படின்னு சொல்லி சரி பகவதி அம்மாளுக்கு இந்த நடக்கு பாத்தீங்களா? அப்பே சிவசுடலைக்கு ஆமா நேரத்துக்கு இப்படி என்னதான் பொங்க வைக்காங்களோ. ஆமா அங்க பகவதியம்மன் கோயில்ல சிலையில தான் சாமி ஆடியாம் கோமரத்தாடியாம். சரி பகவதி அம்மாளுக்கு சரி நேரத்துக்கு நேரம் பானை, மஞ்ச பானை, சரி அபிஷேகம், ஆமா முளைப்பாரி, மாவிளக்கு, சரி பூப்படப்பு, ஆமா இப்படி எல்லாம் கொட்டாரக்கரை பகவதி அம்மாளுடைய வாசல்ல நடந்து கொண்டு இருக்கு. ஆமா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சரி அப்ப சிவசோடல மாயாண்டி வாசல்ல வந்து நிக்கிற. ஆமா வாசல்ல வந்து நிக்கிற வர ஊராரு ஒரு வார்த்தை கேட்கல. என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. எப்ப நீ சின்ன பிள்ளையா ஒரு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்னா என்ன ஏதுன்னு ஒரு ஆளு விசாரிக்கணும்ல. நாங்களாம் கேட்க மாட்டோம். அது தெரியும் எனக்கு. உங்களை வான்னு கேட்கணும், தண்ணி கோய் தரணும், காய் போட்டு தரணும், சோறு கப்பியா, வேற ஒரு பாய் பரவாயில்ல, வேற ஒரு பாய் கப்பியா செத்தஞ்சில சாஞ்சி கிடட்டுமா. கேட்டாலும் பரவாயில்ல. எங்க அக்காலும் எங்க அத்தானும் கேட்டா நாங்க எப்படினாலும் மழுமாறி உட்கார்ந்துருவோம். நான் உண்மையிலே மழுமாரி தான். நான் ஏற்கனவே ஒரு மழுமாரி தான். அப்ப பார்த்து அதான் அந்த குடும்பத்துல இருக்கேன். யாரு பொண்ணு வேணும்னு கேட்டு கட்டினதோ வாசல்ல வந்து நிக்க மனுஷர ஒருத்தர் என்னன்னு கேட்கட்டுமா ஒரு வார்த்தை யாரு என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. எப்ப ஒரு டீ குடிச்சியா? ஆமா. சாப்பிட்டியப்ப நீ யாரு சின்ன பையனா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். சிவச்சோடல வந்து சின்னஞ்சிறு பிள்ளை மாதிரி தாய் இல்லாத பிள்ளை மாதிரி வந்து நிக்காரு. அப்படி நிக்காரு. ஆமா. உடனே மாயாண்டி பார்த்தாரு. ஆமா. ஊராரு கேட்கல. ஆமா. அவங்க கேட்கலன்னா என்ன நம்ம அட்டகாசம் பண்ண வேண்டியதான். சமத்து பிள்ளையா இருந்தா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆமா. சேட்டை பண்ணணும்னு சொன்னா அந்த குட்டில இது யாரு பிள்ளைன்னு கேட்பாங்கல்ல. அப்பளே காலையில இருந்து சேட்டை தான் பண்ணுது. அப்ப அந்த பிள்ளைய பத்தி நமக்கு தெரியும். தண்ணி அடிச்சுக்கிட்டு அலந்த பத்தியில. ஆமா. அது மாதிரி சேட்டை பண்ணா நமக்கு தெரியும். ஆமா. தண்ணி அடிக்கும் இந்த வயசுல வா இல்ல கேன்ல தண்ணி வச்சு குடிக்கலாம். அதானே கேட்டேன். அம்மா தண்ணி அடிக்காங்க. அம்மா என்னன்னா சொடலைக்கு மாலை சாத்த போகுது. அதானே இந்த வயசுல தண்ணி அடிச்சா நல்லாவா இருக்கும். நீங்க எதை சொன்னாலும் தப்பா நினைக்க. தண்ணி அடிப்போம்லயே அடிக்கலாம். அப்படியே. ஆமா. தண்ணினா அந்த யா வந்துறங்க. அப்ப சிவசுடலை மாயாண்டி அட்டகாசம் பண்ணுகிறாரு. ஆன போல அலறு வாராதாளி போடுவாரான போல அழகு வராதாள போடுவாரே பூனம் போல பதுங்கு வாரம் பாயுவாராம் போல பதுங்கு வாரம் புலி போல பாயுவாராம் மாட்டெலும்பு செங்கல் தோல் ஏ சொட மாட்டெலும்பு செங்கல் தோல் ஏ மாறு எங்கே எரியலுற்றி ஏ மாட்டெலும்பு செங்கல் தோண்டு மாட்டெலும்பு ஏ மாரி எங்கே எரியலுற்றி சிவசோடல மாயாண்டி மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்காரு. ஆமா. ஆன போல அலறுதாரு ஆதாளி போடுதாரு. அவங்க மூஞ்ச பார்த்த உடனே அவ்வளவு பயமா இருக்கு அவங்களுக்கு. கொடூரப்படுத்திலாம் வச்சிருக்கு. சொடலையா மூஞ்ச திடீர்னு பார்க்க முடியுமா? நானே எத்தனை பேத்துக்கு பயந்து இருக்கேன். பூனை போல பதுங்குதாரு புளிப்பாச்ச பாயுதாரு. ஆமா. மாட்டெலும்பு செங்கல் துண்டு பொத்துன்னு சல்லியா வடக்க போனா தெக்க இருந்து எரி விழுது, தெக்க போனா வடக்க இருந்து எரி விழுது. யாருகிட்ட போய் நிக்க தெரியலையே. ஆமா. தொட்டில பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கும். தொட்டிலையும் ஆட்டுவாரு, பிள்ளையும் கிள்ளி விடுவாரு. பிள்ளையும் சேட்டை. ஆமா. சேட்டை பண்ணா யாருன்னு கண்டிப்பா கேட்டுத்தானே ஆகணும். சேட்டை பண்ணி பார்த்தாரு. சரி. மாயாண்டி நினைக்கிறாரு பன்றி மாதிரி உருமுதாரு. அப்படியே பன்றி மாதிரி.
இது கழுதை. இது பரம்பரை, தாத்தால இருந்து பரம்பரை. இது காவேரி கழுதை. கழுத மேய்க்க. அப்ப மாயாண்டி பார்த்தாரு. ஆமா, சிவச்சுடலை பார்க்கிறார். ஊரார் தான் காண்டுகிடல. ஆமா, பூசாரிக்கு என்னப்பா வேலை? ஆமா, கூட்டத்து மேல கைய வச்சோமே, அப்படி இருந்தும் பகவதி அம்மா என்ன ஏதுன்னு கேட்கலையே. பூசாரி ஒரு போடு போடுறோம். பூஜையை முடக்கணும். பூஜையை முடக்கணும்னா யார் அடிக்கணும்? அவனாவது அங்க காட்டுற கற்பூரத்தை லேசா நமக்கு காட்டுதானோ? அதானே, அங்க மட்டும் கற்பூரத்தை காட்டி மணி அடிச்சிட்டு போறான். எப்படி இருந்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க. உடனே சிவசுடல மாயாண்டி என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? தட்டை தான் பிடுங்கி செவிட்டில் எட்டி அடிப்பாரோ. சுட தட்டை தான் பிடுங்கி செவிட்டில் எட்டி அடிப்பாரோ. பூசாரி விறுவிறுன்னு போறாரு, பகவதி அம்மாளுக்கு அபிஷேகம். ஆமா, விறுவிறுன்னு போறாரு, பகவதி அம்மாளுக்கு தீவாராதனை காட்டுதாரு. சரி, முளைப்பாறை எடுத்து வைப்பாரோ, மாவிளக்கு எடுத்து வைப்பாரோ, படப்ப போடுவாரோ. ஆமா, உடனே மாயாண்டி பார்த்து சூடத்தட்டை பிடுங்கி செவிட்டுல ஒரே வாங்கி ஒரு அடி. பூசாரிக்கு சூடத்தட்டை பிடுங்கி பூசாரி போய் பகவதி அம்மா கால்ல போய் விழுந்துட்டாரு. அடிதான் விழுந்தது, ஆளை காணல. காத்தோ கருப்போ பேயோ பிசாசோ, காத்தா கருப்பா வந்தாரு, காத்தா மறைஞ்சிட்டாரு. ஆமா, மறைஞ்சது யாரு? ஆறு அப்பன் சிவசோடல. சொடல சொடல. அவர் கால்ல போய் விழும்போது எப்படி விழுந்தாரு? எப்படி விழுந்தாரு? என்ற பகவதி அம்மே, என்ற அம்மே அப்படின்னு போய் விழுந்தாரு. ஆமா, உனக்கு மாவிளக்குல குறை வச்சனா இல்ல மஞ்சப்பாலில குறை வச்சனா? ஆமா, முளைப்பாரில குறை வச்சனா உனக்கு அபிஷேகத்துல தான் குறை வச்சனா? வைக்கலியே வைக்கலியே. திடீர்னு காத்தோ கருப்போ தெரியல. வைக்க சிலவனா ருசி பார்த்தனா? பார்த்தாலும் பார்த்திருப்பேன். சிரிச்சுக்கங்க. இப்படியாக பூசாரி பகவதி அம்மா கால்ல போய் விழுந்த உடனே உள்ள இருந்து பகவதி அம்மா வாசல்ல வந்து பாக்குறா. சரி, யாரடா சிறுபையிலே? அடே யாரடா சிறுபையிலே? சுடலை இழுத்து என்ன கேக்குறா? என்ன கேக்குறா? ஊரு என்னையா, பேரு என்னையா, பேரு என்னையா, பேரு என்னையா, என்னையா, உள்ளத உள்ளபடி ஒல்லாம சொல்லையா. ஊரு என்னையா, பேரை சொல்லையா. பேர முண்ட கண்ணி உள்ளத உள்ளபடி உள்ளத சொல்லையா. அம்மா யாரு, அப்பா யாரு, அப்பா யாரு, உங்க அப்பா யாரு, அப்பா யாரு, அம்மை பகவதி கேட்பாரு. அப்பா யாரு, அப்பா யாரு, அப்பா யாரு, எங்கே பகவதி பாரு. நாடு என்னையா, நகரம் என்னையா, தகத்தா தகத்தா. நகரம் என்னையா, நகரம் என்னையா, நாடு நாடு என்னையா, நகரம் என்னையா, நகரம் என்னையா, நடந்து வந்ததொரு விவரம் என்னையோ. யாரடா சிறுபையிலே? அடே யாரடா சிறுபையிலே? வாசல்ல வந்து அட்டகாசம் பண்ணி நிக்கிறிய, உன் ஊரு என்ன, பேரு என்ன? அட்டகாசம் அல்லற சில்லற பண்ணுதிய, உன் ஊரு என்ன, பேரு என்ன? அண்டங்காக்காவா? உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாருப்பா? காக்காச்சி. ஓ, வளர்த்தவா. அது எனக்கு தெரியும். உங்க அப்பா பதியாசலம் கூட பிறந்தது இருக்காங்களா? அதானே. சரிப்பா. வரப்போறது ஒருத்தையும் வரமாட்டா. எந்த காட்ட பார்த்து ஓடுதாலும் வழி எட்டி சொல்லுவாரு. அதானே, கவனமா இருந்துக்கிடுங்க. அப்ப மாயாண்டியை பார்த்து பகவதி அம்மா கேட்ட உடனே சிவசோடல பார்த்தாரு. ஆமா, எம்மா எம்மா என்ன பார்க்க உனக்கு யாருன்னு தெரியலையா? ஐயா முகத்தை பாரு, என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையா? பாத்திருக்கேன் என்ன இல்லையா? நான் சொல்லல, சிவச்சோடல கேட்காரு. இந்த ஜாடியில பாரு எம்மா. அந்த சைடுல பாருமா எம்மா. தெரியலையப்பா, வலிச்சு விட்டுருக்கியே, ஒண்ணும் தெரியல. லட்சுமணன் நடார் மகன். அப்படியா? ஆமா,
தெரியுதா? உங்க அட்ரஸ் நான் யார்ட்டையும் கேட்கல. என் அட்ரஸ் தெரியாத உங்களுக்கு? தெரியாது. சே, சண்டாளி. மாயாண்டிட்டு பகவதி அம்மா கேட்ட உடனே பகவதி அம்மா கேட்கானா? நீங்க தான் என்கிட்ட கேட்கல ஊர் என்ன பேர் என்னன்னு எனக்கு கேட்டேன். எல்லாம் தெரியும் ஐயா. அதானே என் பூர்வீகமே உனக்கு தெரியும். தெரியும். அதானே? அப்போ சிவசூடல மாயாண்டி கேட்காரு. சரி. அம்மா என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? கேட்டுட்டியா? இந்த சாடையில பார்த்து தெரியல. தெரியல. இந்த சாடையில பார்த்து தெரியல. ஆமா. எம்மா எப்ப நீ விசாலாட்சி மவனா? நான் விசாலாட்சி மவன் இல்ல. அப்போ குழல்வாய் மொழி மவனப்பா? கொளலாமணி மவளம் கிடையாது. கிடையாதா? கொளலாமணி சங்கரங்கோயில இருக்கால கோமதி ஆவட. ஆவட 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 மவனா? ஆவட மவன் கிடையாது. நான் இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கால உலகம்மா. நான் அல்சக்கனி மவன். அதானே கேட்ட. ரொம்ப பெருமையா இருக்கு. எம்மா நான் யாரு தெரியுமா? யாரடா? பிறந்ததுதான் கைலாசம் கைலாசம், நான் வளர்ந்ததுதான் தில்லைவனம். பெற்றாளே பார்வதியா பார்வதியா, ஏ பகவதி அம்மா நான் பிறந்தது கைலாசம். சரி. நான் வளர்ந்தது பூரா தில்லைவனம். ஆமா. என்ன பெத்த பார்வதி எனக்கு பெயர் கொடுத்தார் பரமசிவம். என் பெயரு சிவசுடலை, வளர்த்தாள வளப்பேச்சி, வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வளர்ப்போர்க்கு பிள்ளையாக நானும் வந்தேன் அம்மா உன்னிடம். வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வளர்ப்போர்க்கு பிள்ளையாக அம்மா உந்தனோடு. யாருன்னு தானே கேக்குற? ஆமா. நான் யார் தெரியுமா? யாரடா மகனே? பிறந்தது புள்ளாங் கைலாசம். நான் பிறந்தது கைலாசம். வளர்ந்தது தில்லைவனம். வளர்ந்தது தில்லைவனம். என்னை வெற்றாள் பார்வதி பெயர் கொடுத்தார் பரமசிவம். ஆமா, என்ன பெற்றது